Hi friends, welcome to Vasantham Saravanan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழத்தை பயன்படுத்தி நல்ல சூப்பரான டெலிஷியஸான வாயில வச்சதும் கரையக்கூடிய வாழைப்பழ ஹல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நார்மலா நம்ம வாழைப்பழம் ரொம்பவே பழுத்துச்சுனா மேக்ஸिमम நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனா அந்த மாதிரி ரொம்ப பழுத்து போன வாழைப்பழம் இருந்துச்சுனா அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல செம்மையா நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம். இன்னைக்கு வீடியோவில் வாழைப்பழத்தை பயன்படுத்தி ஹல்வா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த வாழைப்பழ ஹல்வா செய்கிறதுக்காக 6 பெரிய சைஸ் வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம குட்டி குட்டி வாழைப்பழம் இருந்தாலும் கூட என்ன டைப் ஆஃப் வாழைப்பழம் இருந்தாலும் நம்ம சேம் மெத்தடை பயன்படுத்தி இந்த வாழைப்பழ ஹல்வா வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், 6 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லாவே கனிஞ்சு போயிடுச்சு. ஸோ இது சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ இதை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வாழைப்பழ ஹல்வா செய்ய போகிறோம். இதோட தோல் எல்லாத்தையும் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம், அந்த ஸ்மூத்தி மாதிரி, அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் அந்த ஸ்மூத்தியை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சேர்க்கும் போது ரொம்ப தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை சேர்த்துக்கலாம் பேனில். இப்போ சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா அதுவாகவே நல்லா அழகாக ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து கொதித்து அழகாக சுருண்டு வரும். நம்ம மேலெல்லாம் தெறிக்காமல் இருக்கும். ஏன்னா இது எப்படியுமே பாயில் ஆகும்போது பார்த்திங்கன்னா தெறிக்கிற மாதிரியே இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதோட தண்ணி கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைம் மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியோட வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். பனை வெல்லம் இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வாழைப்பழத்தில் ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும். அதனால் அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சமாக இந்த வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த பேனில் பாதி அளவுக்கு அந்த வாழைப்பழத்தை அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். அதை நல்லா கொதிச்சு வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு கீழே நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இப்போது இதுக்கப்புறம் இதில் நம்ம ஒவ்வொரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதிகபட்சம் இதுக்கு ஒரு 4லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஏலக்காய் வந்து தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகணும். நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு நம்ம வந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டே வரணும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது நல்லா வந்து கெட்டியாகி நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வரும். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் டார்க்காக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒவ்வொரு டீஸ்பூன் நெய்யாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது நான் வந்து இது கூட ஒரு 4-5 சாஃப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா நேச்சுரலாக இந்த ஹல்வாவுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்காக இது வரைக்கும் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் ஒரு 4-5 சாஃப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன். சாஃப்ரான் சேர்த்துக்கும் போதும் நேச்சுரலாகவே இது நல்ல கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4-5 சாஃப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஹல்வா ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லாவே சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அழகாக ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போவே இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 or 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும்.
ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கூட நம்ம 1 or 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம நல்லா குக் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஹல்வா மாதிரி, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தேவைப்படும்னா இன்னும் கூட கூடுதலாக நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து அந்த ஸ்பூனால் சாப்பிட பிடிக்கும், நல்ல சாஃப்டான ஹல்வாவாக எடுத்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அந்த ஓரங்கள்லாம் நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நட்ஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், எது வேணாலும் நமக்கு பிடிச்சமான என்ன நட்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை டைரெக்டாகவும் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பாதாம், முந்திரி வந்து எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே இந்த ஓரங்கள்லாம் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நாக்கில் வச்சோடனே கரையிற அளவுக்கு இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஹல்வா. அதுவும் லெஃப்ட் ஓவர் பனானாவில் இவ்வளோ சாஃப்டான டேஸ்டியான ஹல்வா சூப்பராக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து பாதாம், முந்திரி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பீசஸ் மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வந்து நல்லாவே இதை சுருண்டு வர செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பீசஸ் மாதிரி கட் பண்ண வந்து வரும். அப்படி இல்லாட்டி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஹல்வாவை இறக்கிட்டோம்னா நமக்கு பீசஸ் மாதிரி போடுறதுக்கு வராது. இப்போ இந்த ஹல்வாவை வந்து நம்ம இந்த பேன்லேருந்து மாற்றி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கணும். நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெளியிலே வச்சு 1 வீக் வரைக்கும் இதை கெட்டு போகாமல் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த ஹல்வாவை நம்ம கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி போடும்போது அழகாக அந்த கரண்டியில் ஒட்டாமல் ஈஸியாக விழுகும் கீழே. ஸோ இதுதான் வந்து ஹல்வா கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். நம்ம நல்லா கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும், அதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான டெலிஷியஸான வாயில் வச்சதும் கரையக்கூடிய வாழைப்பழ ஹல்வா, லெஃப்ட் ஓவர் பனானா வச்சு சூப்பரான வாழைப்பழ ஹல்வா வந்து செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.